வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. February 2 இன்றைக்கி ஸ்லக் டாக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வரலாறு நான் படித்தப்போ எனக்கு ஒரு படம் பார்த்த ஒரு எஃபெக்ட்டுங்க செம்மையாக இருந்துச்சு. சரி, அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஸ்லக் டாக்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆர்டிக் பிரதேசங்களில் அதிகமாக வாழக்கூடிய விலங்குகள்ப்பா. இது வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு நாய்கள் தான். இந்த நாய்கள்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வரலாற்றிலிருந்து இது வந்து ரொம்ப வருஷங்களாகவே இருக்குது. கிட்டத்தட்ட கிமு 6000 நூற்றாண்டுலேருந்து மனிதர்களோடு வந்து இணைந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த ஆர்டிக் பிரதேசங்களில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிக்கையை விட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, அதுக்கும் முன்னாடி கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி 7500 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து மக்களோட சேர்ந்து வாழ்ந்திருக்கு அப்படின்ற தொல்பொருள் எச்சங்கள் எங்களுக்கு சைபீரியாவில் கச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தகவல். இப்படி இந்த நாய் பற்றியான ஒரு பெரிய புகழ் அப்படின்றது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தான் போச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த லேபர் டாக், ஹஸ்கி, கனடியன் யுனைடெட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான டாக்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்து, ஃபின்லாந்து, நார்வே, சைபீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக் பிரதேசங்கள்லாம் இருக்குல்ல, அந்த பகுதிகள் எல்லாமே வந்து மனிதர்களோடு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும், அதாவது 2000 பிறகுதுல அந்த வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க ஊரில் வந்து ஏதாவது ஒன்று டெலிவரி பண்ணணும், இல்லை ஒரு லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த நாய்கள் மட்டும் தான் அவங்க பயன்படுத்திருக்காங்க. அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரே போக்குவரத்து இந்த நாய் போக்குவரத்து மட்டும்தாங்க. அதான் நீங்கள் படத்தெல்லாம் கூட பார்த்துருப்பீங்களே, ஒரு கும்பலாக ஒரு 6 நாய்கள் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணணும், ஒரு பெரிய மரக்கட்டியை வந்து இழுத்துட்டு வரும், அது மேலே பொருட்கள்லாம் வச்சு அப்படி நகர்த்திட்டு போயிடுவாங்க. இப்படி போக்குவரத்துக்காக மட்டுமே யூஸ் பண்ண இந்த நாய்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய வீர சாகசம் பண்ணிச்சிங்க 1925. அதனால தான் இந்த டேட்டை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோம் சொல்லிட்டு ஒரு பிளேஸ், இந்த ஆர்டிக் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு தொற்று நோய்கள்ன்றது அதிகமாக பரவ ஆரம்பிச்சது, மக்கள் மத்தியில் அதிகமாக பாதிப்புன்றது ஏற்படுத்திட்டே இருக்குது. அவங்களுடைய ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு தீர்ந்து போகுது. டிப்தீரியா, ஆன்டிடாக்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் தேவை. எல்லாமே தேடி பார்க்குறாங்க. பட் ஆனால் அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிளேஸ்கள்லையும் எங்கேயுமே வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியிலேருந்து வந்து வரவழைக்கிறாங்க. அப்படி வரும்போது கிட்டத்தட்ட அந்த அலாஸ்கா அப்படின்ற ஒரு பிளேஸ் வரைக்கும் அவங்களால கொண்டு வரது முடிஞ்சிச்சு. அங்கேருந்து இந்த பகுதிக்கு கொண்டு வரது அப்படின்றது ஒரு பெரிய தடையாயிடுச்சு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க ஊரில் 20ஆம் நூற்றாண்டு வரைக்குமே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, போக்குவரத்துன்றது நாய்கள் மட்டும்தானே. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ வெயிட், அது எப்படி இங்கே எடுத்துகிட்டு வரது, அதுவும் இத்தனை கிலோமீட்டர் தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 150 டாக், அப்புறம் 20 முஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு, முஷஸ் அதுவுமே வந்து டாக் இனத்தினுடைய ஒரு வகை தான். இப்படி இந்த எல்லா டாக்களும் ஒன்றா சேர்ந்து போயிட்டு கிட்டத்தட்ட 5 நாள் டிராவலுங்க. மொத்த கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1080 கிலோமீட்டர்ஸ். இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கடந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய உயிரையும் காப்பாற்றின அந்த நாய்களை கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட தினம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்லக் டாக் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆர்டிக் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள். February 2. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு வெட்லேண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த டே அனுசரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ராம்சர் ஒப்பந்தம்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சதுப்பு நிலங்களையும் நம்ம வந்து பாதுகாக்கணும், அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தத்தை போட்டாங்க. ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 18 நாடுகள் மட்டும் தான் அது சப்போர்ட் பண்ணாங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இவங்க சொல்கிறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுப்பு நிலங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய ஒரு உயிர் நாடி அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கடல் பகுதி இருக்குன்னு வச்சுங்களேன், அங்கேருந்து உப்பு தண்ணி அப்படியே நிலத்து வழியாக வந்து வந்துடும். அப்படி அந்த உப்பு தண்ணியை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை இந்த சதுப்பு நிலங்கள் தான் பார்க்குது. அதுவும் ஒரு பிளேஸில் வந்து ஒரு வளமான ஒரு விவசாயம் அமையணும்னா அதுக்கு சதுப்பு நிலங்கள் தான் அவசியம். நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஏரியில் அங்கே தெரியுங்களா, சென்னையில் அந்த மாதிரியான சதுப்பு நிலங்கள் தான். இப்படிப்பட்ட சதுப்பு நிலங்கள் இல்லை அப்படின்னா மண்ணினுடைய தரம்ன்றது பெரிய லெவல் இல்லாமல் போயிடும், மண் அரிப்புன்றது அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும், இயற்கையினுடைய பேரழிவு தொடங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 159 நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஓகே இப்போ நாங்களும் இதுக்கு வந்து ஒத்துக்கிறோம், இந்த குற்றத்தை ஒத்துக்கிறோம், நாங்களும் வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து அந்த செயல்பாடுகளில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 20 கோடி ஏக்கர் சதுப்பு நிலங்களை வந்து காப்பாற்றிருக்கிறாங்க. பெரிய விஷயம் இல்லை. இப்படி 1971 ஈரானும் மற்ற நாடுகளும் ஒன்றா சேர்ந்து சதுப்பு நிலங்கள் தான் நம்ம நாட்டினுடைய உயிர் நாடிகள், அதை வந்து பாதுகாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ராம்சர் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வெட்லேண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஈரானு February 2. நெக்ஸ்ட்டு தாய்லாந்தில் 2 டே வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா, 2 in 1. இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு டேன்னு பார்த்தீங்கன்னா விவசாய தினம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நாட்டில் ஏன் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, காரணம் என்னன்னா, அவங்க நாட்டில் வந்து 60% விவசாய மக்கள் தாங்க. 60% அதை தான் தொழிலாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 40% இது சார்ந்த தொழில்கள் இருக்கும்ல, அந்த தொழில்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துங்க அவங்க நாடு எவ்வளோ பெரிய விவசாய பூமி அப்படின்ட்டு. 10.5% ஜிபிடி அப்படின்றது இவங்க நாட்டினுடைய அந்த ஏற்றுமதியினுடைய அளவு வந்து சொல்லிடுறாங்கப்பா. இப்போ ஆசியா கண்டத்தில் இவ்வளோ பயங்கரமான ஒரு ஏற்றுமதி அப்படின்றது பெரிய விஷயம் தான் இல்லை. ஸோ அப்படி இந்த தாய்லாந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் ரொம்ப முக்கியமான ஒருத்தராக இருக்கிறாங்க. இது வந்து ஒரு சைடு தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ், ரப்பரு, அன்னாச்சி பழம், இறால் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பழங்களையும் காய்கறிகளையும் வந்து இவங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய விவசாய பூமினா அப்போ அந்த விவசாயிகள் நம்ம கொண்டாடி தானே ஆகணும். அப்படிப்பட்டது கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அந்த விவசாய தினம் அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்தில் செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த February 2. அண்ட் இன்னொரு டே பார்த்தீங்கன்னா இன்வென்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது இவங்க நாட்டினுடைய இன்வென்டர்ஸை கொண்டாடணுன்றதுக்காக மட்டும் இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பூமி போல் அதுல்யா தேஜ் அப்படின்ற ஒரு பர்சன்,
தாய்லாந்தினுடைய முன்னாள் ராஜாவாக இருந்த இந்த பர்சனுடைய காலம் தான் பார்த்தீங்கன்னா பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. ஒரு பெரிய விஞ்ஞானியாகவும் இருந்தார். அவங்க நாட்டினுடைய பல வளர்ச்சிகளுக்கும் பேஸாக இருந்தவர் இவர் தான். அப்படிப்பட்ட ஒரு பர்சனை நினைவு கூறணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ அவருடைய கண்டுபிடிப்பு நம்ம சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா சாய் பத்திர்னா எரேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு கண்டுபிடிச்சார். அப்படின்னா என்னப்பா அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கிராமத்து பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா ராட்டினம் மாதிரி தண்ணிக்கு நடுவில் ஓடிட்டே இருக்கும் தெரியுங்களா. இந்த மின்சாரத்தை கூட அதுலேருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லைட்லாம் எழுதி வச்சு நம்மளாம் வந்து சின்ன வயசில் விளையாடி இருப்போம்னு நினைக்கிறேன். மேபி நான் கிடையாது, நீங்களாம் விளையாடி இருக்கீங்களான்னு தெரில. அப்படிப்பட்ட இன்வென்ஷனை கண்டுபிடிச்சது இந்த பூமி போல் அதுல்யா தேஜ் அப்படின்ற ஒரு ராஜா தான். ஆச்சரியமாக இருக்குல்ல, நிறைய டைம் இதை பார்த்துருப்போம். பட் ஆனால் இவர் தான் அதை பண்ணார் அப்படின்றது எனக்கு இப்போ தான் பார்த்துருது. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சிருக்காகும். அண்ட் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்றது இன்வென்ஷன் தான்ப்பா. அப்படிப்பட்டவங்களை நம்ம ஆதரிக்கணும், அப்படி கண்டுபிடிக்கிறவங்களாம் நம்ம பெரிய லெவலில் கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பூமி போல் அதுல்யா தேஜ் அப்படின்றவர் இந்த சாய் பற்றி நான் எரேட்டரை கண்டுபிடிச்ச அந்த நாளை வந்து சூஸ் பண்ணி இன்னைக்கு February 2 இன்வென்ஷன் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க தாய்லாந்து February 2. நெக்ஸ்ட் டே நேஷனல் ஸ்பேஸ் டெக்னாலஜி டே அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஈரானுக்கும் இது 2வது நாளில். ஆமாம், முன்னாடி கவனிக்காம விட்டேன். சரி, இந்த 2004 பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ஸ்பேஸ் சயின்ஸ் அகாடமின்றது ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணாங்க. அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கூட்டணி வச்சு அதுக்கப்புறம் நிறைய நாடுகளோட ஹெல்ப் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய ராக்கெட்டை வந்து இவங்க விட்டாங்க. அப்படி விழும்போது பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒமோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட். இந்த ராக்கெட்டை ஏவுன அந்த நாளை வந்து சூஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து வளர்க்குறதுக்கான விஷயங்களாக இருக்கட்டும், அது இப்படி நிறைய நடவடிக்கைகள் எடுத்து அவங்க இன்னும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வலியுறுத்தக்கூடிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்பேஸ் டெக்னாலஜி டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் செலிப்ரேட் பண்ணுறாங்க February 2. நெக்ஸ்ட் இன்னைக்கு ருமிடைடு அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியல, ஒரு ஆச்சரியமான டேவாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம இயல்பாக பார்த்த சில விஷயங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு தோணுது. அப்படி 1-2 வரலாறு நான் படித்தேன். அதில் இந்த வரலாறும் ஒன்று. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ருமெட்டாய்டு அப்படின்னா என்னன்னா முடக்கவாதம் சொல்லிட்டு சில பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கைகளினுடைய அந்த செயல்ன்றது இழந்து போயிடும். இதுக்கு ஒரு தீர்வு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. எவ்வளோ பெரிய வளர்ச்சி நம்ம பார்த்துட்டோம், ஆனால் இதுக்கான தீர்வுன்றது இல்லை. இது யாருக்கு ஏற்படுது, எதனால் ஏற்படுது அப்படின்றது இன்னும் முழுமையான ஒரு தகவல்ன்றது சயின்ஸால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 1.5% அப்படி இல்லாட்டி 1%, இதுக்கு நடுத்தர இடத்துல தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்றது ஒரு சைடில் நடந்துகிட்டு தான் இருக்குது. 1% அப்படின்னு நீங்கள் பார்த்தாலும் அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள பற்றியான ஒரு அவேர்னஸ் நமக்கு தேவை. அவங்க வந்து தனியாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துடலாம். இல்லாட்டி நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம், நம்மளால் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மனசோர்வில் இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு தேர்த்தக்கூடிய ஒரு நாளாகும். அண்ட் இதுக்கான மெடிசன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சயின்ஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் முன்முயற்சி எடுக்கணும் அப்படின்றத விழிப்புணர்வு ஏற்படுத்துன்றதுக்காகவும் இது மக்கள் மனசில் முதல்ல பதிய வைக்கணும்ல. அப்புறம் தானே அவங்க அதுக்கான அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா ருமெட்டாய்டு அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து இன்டர்நேஷனல் லெவலில் அனுசரிக்கிறோம் February 2. நெக்ஸ்ட்டு ரஷ்யாவில் லெனின்கிராட் முற்றுகை முடிவு வந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. உண்மையாகவே இது ஒரு பெரிய வரலாற்றினுடைய மறக்க முடியாத ஒரு முற்றுகை அப்படின்னா இது. ஆல்ரெடி நான் இந்த லெனின்கிராட் முற்றுகைனா என்ன, இதில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்தது, எத்தனை லட்சம் மக்கள் இறந்து போனாங்கன்ற மாதிரி டீட்டெயிலாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுன்றது ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் தான். காரணம் என்னென்னா, எப்படியோ நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் போருக்கு போனாங்க. ஆனால் இயற்கையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த முயற்சிக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு அவங்களுடைய வெற்றி. ஏன்னா ஒரு 13 டைம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி சரணடைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தான் வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பரவாயில்ல, இல்லை நம்ம மறுபடியும் முயற்சி பண்ணலாம்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. சாவ தான் போகிறோம், அது நம்ம போரில் போய் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரமான ஒரு முடிவெல்லாம் எடுத்தாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த முற்றுகையை கொண்டாடுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக அமைஞ்சிருச்சு. அப்படி உருவான தினம் தான் பார்த்தீங்கன்னா இந்த லெனின்கிராட் முற்றுகையினுடைய முடிவை கொண்டாடுறாங்க ரஷ்யா February 2. நெக்ஸ்ட் அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸ் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டில் வந்து ஆல்ரெடி 1898 ஃபஸ்ட்டு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1987 இது வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கு உள்ளாச்சு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அத்தனை வருஷங்கள் கழிஞ்சிச்சு, மக்களுடைய கலாச்சாரம் மாறிட்டு இருக்கோம், அவங்களுடைய எல்லா விதமான நடவடிக்கைகளும் மாறிட்டு இருக்கோம்ல. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சட்டங்களை நம்ம ஏன்னா மனுஷனுடைய மனசு குரங்கு மாதிரி மாறிட்டே இருக்கும் அப்படின்வாங்க. அப்படிப்பட்ட அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரசாங்க சட்டங்கள் இருந்தால் தானே மக்கள் அந்த நாட்டில் இருப்பாங்க, இல்லை நாட்டை ஓடுவாங்கல்ல. நாட்டு மக்கள் ஆள்றதுக்கும் அவங்க கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க February 2. எல்லாம் பார்த்து ரசித்து அனுபவித்த பிறகும் மனதில் மீண்டும் ஒரு ஏக்கம், மனித இனத்தின் இயல்பு. மறுபடியும் எங்களால் நாளைக்கு வந்து சந்திக்கிறது உங்கள்கிட்ட விடைபெறுது. நான் உங்கள் பாண்டியா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.